இதயத்துக்கு சரியான இரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஏற்படதான் செய்யும். என்ன பண்றோம், என்ன ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோங்கிறதே தெரியாத ஒரு திடீர் மயக்கம் ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும். அது மட்டும் இல்லாம கை தோள்பட்டையில பயங்கர வலி ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மெதுவா அழுத்தி பிரஷர் கொடுக்கும் போது ரத்த ஓட்டம் கொஞ்சம் எங்கேயாவது தடைப்பட்டிருந்தது அப்படின்னா அது ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹலோ யோகம் வியூவர்ஸ், இதய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷத்துல பலர் ஹார்ட் அட்டாக்னால உயிரிழக்கிறாங்க. அதாவது இந்த ஹார்ட் அட்டாக்கை எப்படி இயற்கை முறையில நம்ம வராம தடுத்துக்கலாம், அதுக்கான வர்ம புள்ளிகள், அதுக்கான முத்திரைகள் பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்னால நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது இல்லையா? சோ இயற்கை வழியில எப்படி ஹார்ட் அட்டாக் வராம நம்ம தடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எதனால ஹார்ட் அட்டாக் ஏற்படுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதயத்துக்கு சரியான இரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஏற்படதான் செய்யும். அதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். புரதச்சத்து மற்றும் கொழுப்புகள் அதிகமா இருக்கிற உணவை எடுத்துக்கிறனாலையும் ஹார்ட் அட்டாக் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சரியான உணவு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனாலையும் வரலாம். உடல்ல அதிகமா கொழுப்புகள் சேர்றதுனாலையும் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஏற்படும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான மன அழுத்தம், ரொம்ப அதிகமா தூக்கம் இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி பல காரணங்களால இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ நம்ம இதையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஹார்ட் அட்டாக்ல இருந்து விடுபடலாம். அப்படி ஹார்ட் அட்டாக் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு சில முக்கியமான அறிகுறிகளும் சில ஆபத்தான அறிகுறிகளும் தென்படும். அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்பு வலிப்பு ஏற்படும், அதுக்கு அடுத்ததா மூச்சு திணறல் ஏற்படும், அது மட்டும் இல்லாம கை தோள்பட்டையில பயங்கர வலி ஏற்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்றோம், என்ன ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோங்கிறதே தெரியாத ஒரு திடீர் மயக்கம் ஏற்படும். இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ஒரு சிம்டம்ஸ். இப்போ இயற்கையா இதயத்தை பாதுகாக்கக்கூடிய முறைகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உணவு முறைகள். இதுல நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கிறது இதயத்துக்கு ரொம்பவே பாதுகாப்பு. என்ன அப்படின்னா பச்சை காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், தக்காளி, வாழைப்பழம், வெந்தய குழம்பு, இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது இதயத்துக்கு அதிகமான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்ததா ஒமேகா 3 கொழுப்பு சத்து அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கிறது. என்னென்ன அப்படின்னா கொடுவாய் மீன், பட்டாணி, வால்நட், பீரங்கி விதை, இதையெல்லாமும் நீங்க எடுத்துக்கிறதுனால இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே சிறந்தது. அடுத்ததா இதய ஆரோக்கியத்துக்கான யோகா மற்றும் மூச்சு பயிற்சி பத்தி பார்க்கலாம். அனுலோம விலோம பிராணயாமா, இந்த பயிற்சி இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மூச்சு பயிற்சி. அடுத்தது இதயத்துக்கான யோக பயிற்சி என்ன அப்படின்னா சவாசனம் அண்ட் புஜங்காசனம். இது நம்மளோட உடல்ல மன அழுத்தத்தை குறைச்சு ஹார்ட் அட்டாக் வராம நம்மளோட இதயத்தை ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த மூச்சு பயிற்சியும் இந்த யோக பயிற்சியும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அடுத்ததான் நம்ம முதிரை தான் பார்க்க போறோம். அபான வாயு முதிரை. இது மாரடைப்பை தடுக்கிறது மட்டும் இல்லாம இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை ரொம்ப சீரா வச்சுக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கட்டை விரலுக்கு கீழே ஆள்காட்டி விரல் நுனியை டச் பண்ணிட்டு நடுவிரல் மோதிர விரல் ரெண்டோட நுனிகளும் கட்டை விரலோட நுனிகள்ல ஜாயின் பண்ணும். மற்ற இந்த சுண்டு விரல் மட்டும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். ஆஸ் யூஸ்வல் நம்ம இது எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட கால்களுக்கு மேலதான் வச்சுக்கணும். பொசிஷன் இதுதான். ஆனா நீங்க இதை ரெண்டு கால்களுக்கு மேல நீங்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது மாரடைப்பை தடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழிமுறையா இருக்கும். அடுத்ததா மாரடைப்பை தடுக்கிறதுக்கு நம்ம வர்ம புள்ளி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இடது பக்க மார்புல கை வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் இப்படி அழுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மெதுவா அழுத்தி பிரஷர் கொடுக்கும் போது ரத்த ஓட்டம் கொஞ்சம் எங்கேயாவது தடைப்பட்டிருந்தது அப்படின்னா அது ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒரு நிமிடம் மட்டும் இடது பக்கம் மார்பு பக்கம் நீங்க அழுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மாரடைப்புல இருந்து உங்களால வெளியில வர முடியும். அடுத்ததா தூண்டி மருந்துகள் அண்ட் மூலிகை வழிகள் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலுமிச்சை, இஞ்சி, தேன், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மோட இதயத்துக்கு சூப்பரான ஒரு டெடாக்ஸ் ட்ரிங்க்ஸ்.
அடுத்ததா நம்ம வெந்தயம் எடுத்துக்கிறதுனால மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு பொருள். புளியாங்குட்டை எடுத்துக்கிறதுனால இது வந்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள். ஓகே, இந்த மாதிரியான இயற்கை வழிமுறைகளை எல்லாம் நம்ம ரொட்டீனா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட இதயத்தை ரொம்பவே ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். சோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை கண்டிப்பா பகிர மறந்துடாதீங்க. இதே மாதிரியே உங்களுக்கு இன்னும் நிறைய பதிவுகள் வேணும்னா கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும், சொல்யூஷன்ஸ் ஆகட்டும், ஹோம் ரெமெடிஸ் ஆகட்டும் நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரியே நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு அற்புதமான பதிவோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.